பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளிலும் உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். சுத்தமான கைகள் உள்ளவன் மேல்மேலும் பலத்து போவான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். ஒரு தேவ பிள்ளை பல நாள்களாய் ஜெபிக்கலாம். தன்னுடைய தொழிலில், தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய வேலையில் வளர முடியவில்லை, அடுத்த படிகளில் கடந்து போக முடியவில்லையே என்று அந்த வருமான மார்க்கங்களை பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த இடத்தில் தேவன் ஒரு மனிதனை பலப்படுத்துவார், வளர பண்ணுவார், உயர பண்ணுவார் என்று நாம் இந்த இடத்துல வாசித்து தியானித்தால், கைகளில் சுத்தம். கொடுக்கல் வாங்கலானாலும் வேலையானாலும் கொஞ்சத்தில் இருந்தாலும், அது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் உண்மையாய் சுத்தமான கைகளோடு நீ அதை செய்வாயானால், மனிதனோ அதை கண்டு சில வேளைகளில் அது அறிவில்லாதவன் என்று உன்னை கீழ்த்தனமாய் சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ உன்னை பார்த்து கொண்டு, இவன் கரங்கள் சுத்தமான கரங்கள், இவனை பலப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சுத்தமான கரங்கள் உள்ளவர்களை, அந்த வேலையை, அந்த தொழிலை, அந்த பிஸ்னஸை உயர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கூடாரங்களில் காடைகளை ஆண்டவரை கொண்டு போட்டது போல, நீ செய்கிற அந்த சின்ன தொழிலோ, சின்ன வேலையோ, ஒரு சின்ன பிஸ்னஸோ இருந்தாலும் அதை கர்த்தரே பெருக பண்ணுவார். உன்னுடைய கரங்கள் சுத்தமாய் நீ காத்து கொண்டால். ஆகவே இதுவரை வளர முடியல, பெருக முடியலன்னா நம்முடைய கரங்களை சுத்தமான கரங்களாய் காணப்படுவோம். பாதுகாத்து கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். நம்முடைய கருத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதை வேதம் நமக்கு இதில் சுட்டி காட்டுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகள், இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய கரங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லவில்லையா? கரங்களை சுத்தமாய் காத்து கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாமா? ஒருமித்து. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அன்பு தகவல், யார் யார் தொழிலில் நலிவடைந்து வேலை செய்து அதற்குரிய ஊதியம், நன்மைகள், பிஸ்னஸில் அதுக்குள்ளே வளர்ச்சி இல்லை என்று நிராசையோடு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்களோடு நீ பேசி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இருதயங்களில் தன்னுடைய கைகள் சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியான உணர்த்தினபடியால் அதை இந்த நாட்களில் சுத்தமாய் காத்து கொண்டு உமக்கு பிரியமானபடி வாழும்போது, என் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துகிறீர், உயர்த்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். ஆகவே இந்த நாளில் அதை அறிந்து அதன்படி ஜீவிக்க, கரங்களை சுத்தமாய் காத்துக்கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை சுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், வளர்த்துவார். God bless you. Praise the Lord.